எல்லாருக்கும் வணக்கம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், என் பேர் சென்ராயன். பத்திரிகை ஊடகங்கள் அவங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய நன்றி. இங்கே பெரிய பெரிய டைரக்டர், ப்ரொடியூசர், ஹீரோ சார் எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்களுக்குலாம் பெரிய நன்றி. அங்கெல்லாம் கரெக்டாக தாங்க இருந்தேன். இங்கே வந்த உடனே கப்ப ஆட்டி அப்படின்னு அப்படியே தண்ணி தாக்குற மாதிரி இருக்குது. இருந்தாலும் இந்த கண்ணே நம்பாதே சாங்கு ட்ரெய்லர் பார்த்தேன். ரொம்ப பிரமாதமாக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது, மிக பிரமாதமாக இருக்குது, மிகப்பெரிய வெற்றி படம். அதாவது செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க. அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு சின்ன விஷயம் நடந்தது வந்து நான் சொல்கிறேன். நம்ம உதய் சார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து உதய் சாரும் பிரசன்னா சாரும் அப்படி பைக்கில் வர மாதிரி ஒரு காட்சி பார்த்தா அந்த பைக்கு அப்படியே ஸ்கிட் ஆகி அப்படியே விழுந்துருச்சு. விழுந்த உடனே உதய் சாருக்கும் பிரசன்னா சாருக்கு லைட்டாக அடிபட்டுருச்சு. அப்போ டைரக்டர் சார், டோட்டல் யூனிட் எல்லாரும் அஜிஜோ சாருக்கு என்னாச்சு அப்படி இப்படின்னு ஓடி வராங்க. அப்போ கிட்ட வந்து சார் அப்படின்னா, அப்போ உதய் சார் வந்து ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சு ஷார்ட் ஓகேவா, ஷார்ட் ஓகே சார், இல்லை சார் நாளைக்கு எடுத்துக்கலாம் சார், உங்களுக்கு அடிபட்டுருச்சு, கவனிங்க, என்னை நம்பி இத்தனை பேர் இருக்காங்க, இது வேணாம், இன்னைக்கே முடிச்சு கொடுத்து போயிடுறேன் வேணான்னு சொல்லிட்டு முடிச்சு கொடுத்து போனார். அந்த அந்த தொழில் வந்து கரெக்டாக செஞ்சதுனால தான் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய பதவியில் உட்காந்துருக்காங்க. உண்மையிலே வந்து அந்த தொழில் வந்து நேசிச்சதுனால தான் விளையாட்டுத்துறை அமைச்சராக இன்னைக்கு வந்து உதய் சார் இருக்காரு. சார் உண்மைங்க உதய் சாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு அழகா எல்லாரும் கூட அழகாக பழகிற ஒரு மனுஷன். அவங்க என்கிட்ட நான் கட்டிப்பிடிச்சு பேசுவார், சூப்பராக பேசுவார், ரொம்ப எல்லாருக்கையும் அழகாக பேசுவார். டைரக்டர் சார் இந்த படம், இந்த ஷார்ட்டு, இந்த சீனு, ஒவ்வொரு சீனும் அப்படியே செதுக்கி அப்படியே வேற அளவு பிரிச்சு வச்சுட்டாரு. படம் மிகப்பெரிய வெற்றி படம். கம்மிங் சூன் கம்மிங் மார்ச் 17 மார்ச் 17 ரிலீஸ். படம் ஹிட்டு, உலகம் ஃபுல்லாக ஹிட்டு. தேங்க்யூ சார். இந்த படத்தின் நாயகன் தமிழக விளையாட்டுத்துறையின் மாண்புமிகு அமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் படம் சம்பந்தப்பட்ட முக்கியஸ்தர்களே, விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்ணை நம்பாதே, கண்ணை மையப்படுத்திய திரு மாறன் அவர்கள் தலைப்பிட்டு படங்களை இயக்கிக் கொண்டிருக்கிறார். இரவுக்கு 1000 கண்கள் என்றார், இப்போது கண்ணை நம்பாதே என்கிறார். இது எம்ஜிஆர் அவர்களின் பாடல் வரியின் முதல் வரி. நான் இப்போது இந்த படத்தின் நாயகன் உதய் சாரை வந்து அறிமுகப்படுத்தும் போது, வாழ்த்துக்கு விളിக்கும் போது நான் உச்சரித்த வார்த்தைகள் தமிழ்நாட்டில் இன்னும் சில நாட்களில் ஒழிக்கப் போகிற வார்த்தைகள். அதைத்தான் நான் இங்கே சொன்னேன். நான் அவரோடு 2வது படம் இந்த படத்தில் நான் பணிபுரிந்திருக்கிறேன். முதலில் இப்படை வெல்லும் என்ற ஒரு படம், அதற்கடுத்து கண்ணை நம்பாதே. கண்ணை நம்பாதே படத்துக்கு ஏகப்பட்ட சோதனைகள், நிறையா சோதனைகள் வந்துச்சு. உலகத்தையே உலுக்கிய கொரோனா இந்த படத்தையும் உலுக்கியது. நிறைய கால விரயங்கள், நிறைய காத்திருப்புகள், எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு வந்து வெளியீட்டுக்கு தயாராகி வந்திருக்கு இந்த படம். இந்த படத்தின் திரைக்கதை என்பது பிரமிக்க வைக்கிற அளவுக்கு இருக்கும். நான் அந்த படத்தோட கதையை கேட்டேன், மாறன் அவர்கள் சொன்னார். ஒவ்வொரு காட்சியிலும் ஒரு திருப்பம் இருக்கும். ஒரு கொலையையும் கொலை சம்பந்தப்பட்ட பின்னணியையும் மையப்படுத்திய ஒரு கதை. பெரிய லெவலில் இருக்கும், டர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட்ஸ் அப்படி இருக்கும் அந்த திரைக்கதை. அது மிக பிரமாதமாக இயக்கியிருக்கிறாரு கண்ணை நம்பாதே படத்தை. ஸோ இது வந்து ரெட் ஜெயண்ட் வந்து இன்றைக்கி ஒரு படத்தை வெளியிடுதுன்னா அதுக்கப்புறம் அந்த படத்தை பற்றி கவலையப்பட வேண்டாம், அது கரெக்டாக மக்கள்கிட்ட போயிடும். அது வந்து ஒரு மாயம் இல்லை, மந்திரம் இல்லை, ராசி லக்கு அப்படிலாம் கூட நான் சொல்ல மாட்டேன். அதுக்காக கரெக்டாக சேனலைஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க ரெட் ஜெயண்ட் வெளியீடுகள். எல்லா படங்களுமே எத்தனை தியேட்டரில் போடலாம், எந்தெந்த தியேட்டரில் போடலாம் அப்படின்னு பெரிய டீம் உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதன் மூலமாக அந்த படம் வந்து கரெக்டாக மக்கள்கிட்ட போய் சேருது அப்படிங்கிறதா உண்மை. ஸோ ரெட் ஜெயண்ட் முதுகில் ஏறியாச்சுன்னா அது சரியான இடத்துல போய் நம்மளை இறக்கி விட்டுரும் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு கிடச்சிருக்கிற ஒரு லக்கு. ஸோ எல்லா காத்திருப்புகளையும் தாங்கி இந்த படத்தை வந்து இயக்குனர் மாறன், தயாரிப்பாளர் ரஞ்சித் சார், இவங்களுக்கு உறுதுணையாக இருந்த முதன்மை உதய் சார் அவர் தான். அவர் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு
தேதிகள் கொடுத்து இந்த படத்தை முடிச்சிருக்கிறாரு. உதய் சார் கலைப்பயணத்தில் திரைப்படங்களில் கதாநாயகனாக நடிப்பதை சற்றே முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் அப்படின்னு நான் சொல்லணும். இந்த படம் அதுக்கடுத்து மாரி செல்வராஜ் இயக்கத்தில் மாமன்னன் என்ற ஒரு படம். ஸோ இந்த படங்கள் ஏன்னா அரசியல் முழுமூச்சாக இறங்கி அவர் போயிட்டுருக்காரு. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக இன்னைக்கு வந்து உதய் சார் வந்து எல்லாத்துக்கும் தெரிகிறாரு. அவர் இன்னைக்கு அமைச்சர், அவ்வளோதான். ஒரு முதலமைச்சரின் மகன் அமைச்சர். ஆனால் அவர் ஒரு சிஎம்மாவே எல்லாரும் பார்க்குறாங்க. எல்லா மேடைகளையும் எல்லா விழாக்கள்லையும் எல்லா நிகழ்வுகளையும் சிரிச்ச முகமாகவே இருக்கார். அது உதய் சார் கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் கேட்டுக்கிறோம். ஏன்னா அப்படி ஒரு மேன் கைண்ட் அவர்கிட்ட இருக்குது. ரொம்ப சிம்பிள் மேன். அவர் இன்னைக்கு இருக்கிற ஸ்தானம், அவரோட குடும்பம், அவரோட பாரம்பரியம், அதுக்கும் அவரோட நடவடிக்கைகளுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. அப்படி இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருப்பார். ரொம்ப சிம்பிளாக எல்லாரோடையும் பேசுவார். யாரை பார்த்தாலும் சிரிப்பார். அப்படி ஒரு நல்ல மனிதர். அவர் இந்த படத்தின் கதாநாயகன் இருப்பது இந்த படத்தின் பேக்போன். மாறன் கடுமையான உழைப்பு இதில் வச்சிருக்காரு. இந்த படத்தின் தயாரிப்பாளர் ரஞ்சித் சார் மிகப்பெரிய காத்திருப்பு. ஏன்னா ஒரு படத்தோட செலவுகள்லேயே பெரிய செலவு அந்த படத்தோட வட்டி. அந்த படத்துக்கு நம்ம செலவு பண்ண பணத்தோட வட்டி அது வந்து இந்த படத்துக்கு நிறையா இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி ரெட் ஜெயின் இந்த படத்தை வெளியிடுறது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு தயாரிப்பாளருக்கு லாபத்தையும், திரு இயக்குனர் மாறனுக்கு வெற்றியையும், உதய் சாருக்கு இன்னொரு வெற்றியையும், அடுத்த படத்தின் வெற்றியாக இந்த படத்தின் வெற்றியையும் பெறும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கேபிள் அடியில் இருக்கு.